அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு எங்கிலும் மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி அலை வீசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம், இந்த அரசை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி யாருமே கனவில் கூட எதிர்பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசு இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறது. இந்த அரசின் மீது மக்களுக்கு என்ன ஒரு அதிருப்தி என்று சொன்னால், அவர்கள் இன்னும் ஆட்சி செய்யவே ஆரம்பிக்கலை, இன்னும் செயல்பாட்டிலே இறங்க ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே நாம் எப்படி அதிருப்தியை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்பலாம். ஆனால் மக்களுக்கு என்ன அதிருப்தி என்று சொன்னால், அங்கே இருக்கிற அனைவருக்குமே எந்த ஒரு அனுபவமும், எந்த ஒரு அரசியல் அறிவும், எந்த ஒரு சமூக அக்கறையும் இருப்பதாக தெரியவில்லை, ஒரு சிலரை தவிர. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் அச்சப்படத்தானே செய்வார்கள், மக்கள் பயப்படத்தானே செய்வார்கள். ஒரு வண்டி ஓட்ட தெரியாத ஒருத்தனிடம் வண்டியை கொடுத்து ஓட்ட சொன்னால் அங்கே இருக்கிற பயணிகள் நிம்மதியாக பயணம் செய்ய முடியுமா? நிச்சயமாக நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது. அவர்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. காரணம், அந்த டிரைவரை அவங்க நம்பலை. காரணம், அவர் சரியாக வண்டி ஓட்ட தெரியாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் முதல் எல்லா அமைச்சர்கள் வரைக்கும் எந்த ஒரு அரசியல் புரிதல், எந்த ஒரு அரசியல் அறிவு எதுவுமே இல்லாமல், குறிப்பாக மக்கள் மீது அக்கறை இல்லாமல், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த அரசு அமைதி காத்து ரொம்ப மெத்தன போக்காக இருப்பதை பார்க்கும்போது மக்களுக்கு ஐயம் ஏற்படுகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அநேக இடங்களில் கொலைகள் நடந்திருக்கிறது, பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், 15 நாளில் இந்த அரசு என்ன செஞ்சிட முடியும் என்ற கேள்வியை எழுப்பலாம். நிச்சயமாகவே 15 நாளில் யாராலையும் பெரிதாக செயல்பட முடியாது. ஆனால் ஒன்றை செய்ய முடியும், ஊடகத்தை சந்தித்து மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தலைவனானவன் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை கொடுக்கும்போது மக்கள் அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உணர்வார்கள். ஆனால் இப்போது பதவியேற்றிருக்கிற விஜய் அவர்கள் இதுவரைக்கும் ஊடகத்தை சந்திக்கவே இல்லை. ஊடகத்தை சந்திப்பது என்பது மக்களையே நேரடியாக சந்திப்பதற்கு அர்த்தமாகும். மக்களுடைய குரல்களை ஊடகவியலாளர்கள் கேட்பார்கள். அமைச்சர்கள் சொல்லக்கூடிய, முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை, ஸ்டேட்மெண்ட்டை மக்களுக்கு அவர்கள் கடத்துவார்கள். இந்த ஊடகம்தான் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. ஊடகத்தை சந்திக்காமல் இருப்பது இந்த அரசின் பலவீனத்தை குறிக்கிறது. மக்கள் மத்தியில் துணிவாய் பேசக்கூடிய அந்த தைரியம் கூட இல்லை என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் எதற்காக தேர்தலை சந்திச்சீர்கள்? இன்னும் அநேகர் சொல்கிறாங்க, அவங்க புதுசாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க கற்றுக்கிடட்டும் என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமான ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலையை பற்றிய அறிவு இருக்கிற நபர்கள் மாத்திரம்தான் இன்டர்வியூக்கே செல்வார்கள். அந்த இன்டர்வியூவில் போய் அங்கே செலக்ட் ஆவாங்க. கிட்டத்தட்ட அரசு வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேலை காலியாக இருக்கும். ஆனால் அதுக்கு 1,00,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த 1,00,000 பேருமே தகுதியானவர்களாக இருப்பார்கள். அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு 100 பேரை அதில் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண ஒரு வேலைக்காகவே ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் போது அவ்வளோ ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது. ஆனால் ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது எந்த ஒரு ஃபில்ட்ரேஷனும் இல்லை. எந்த ஒரு அறிவும் இல்லாமல், எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு நபர்கள் தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடித்து விடுகிறார்கள். தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே இந்த தேர்தலை சந்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களே அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எதற்காக இந்த தேர்தலை சந்திக்கிறேன்? நான் எதற்காக அரசியலுக்குள் வருகிறேன்? எனக்கு உண்மையில் சமூக அக்கறை இருக்கிறதா? நான் வந்தால் இந்த நாட்டை வளர்ச்சியின் பாதை வழிநடத்த முடியுமா? எனக்கு அந்த போதிய அறிவு இருக்கா? இதுவையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு அதன் பிறகாகத்தான் அவர்கள் தேர்தலையே சந்திக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய நபர்கள் அதற்காக அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவருடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளவும், அவருடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான்
இவர்கள் அரசியலுக்குள்ளே நுழைகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் அரசு இன்றையோடு கிட்டத்தட்ட 15-16 நாட்கள் ஆகிறது என்று நினைக்கிறேன். இன்றைய வரைக்கும் மக்களை சந்திக்கலை. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு கட்சியை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு கட்சியை உடைத்து இவரிடத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது. மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இல்லை. சிலர் சொல்லுகிறார்கள், அவர் ஆக்ஷனில் இறங்குவார், வார்த்தையில் எதுவும் பேச மாட்டார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் வார்த்தையிலேயே பேசவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஆக்ஷனில் இறங்குவீங்க? ஃபஸ்ட்டு வார்த்தை, உங்களுடைய நம்பிக்கையான வார்த்தையை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். இந்த பிளானில் இருக்கிறோம், இதெல்லாம் நிறைவேற்றுவோம், இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்லி நீங்கள் மக்களுக்கு சொல்லும்போது அந்த மக்கள் தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஓகே இதெல்லாம் செய்வார்கள் எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் எதையுமே பேசாமல் இப்படி அமைதியாக மௌனம் காப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரியது. நல்ல தலைவனுக்கு அழகு என்பது மக்களை சந்திக்க வேண்டும், மக்களிடத்தில் உரையாட வேண்டும். அதற்கு உதாரணம் இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற தோல்வியை சந்திச்சிருக்கிறது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவரே தோற்றிருக்கிறார். ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவருடைய தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து அவர் நன்றி சொல்லுகிறார். தினம் தினம் அவர் அறிக்கை விட்டு மக்களுக்கு நம்பிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருவர் தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? ஸோ இப்படிப்பட்ட அரசு தமிழ்நாட்டிற்கு உண்மையிலே ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்குமோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. விரைந்து நடவடிக்கையில் இறங்குங்கள், விரைந்து மக்களுக்காய் செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.